என்னங்க தாத்தா அந்த அக்கா இன்னும் ஆளை காணோம்? நடந்து வரவே நாமப்பா வருவாங்க. அந்த வராங்க பாரு அந்தம்மா. ஆமா தாத்தா வராங்க. இவன் என்ன கடையை விரிக்க விரிக்க பார்க்கறான். உனக்கு சாக்லேட் எது வேணுமோ? சரி கேட்போம். டே ராஜா, ராஜா, டே ராஜா, ராஜா. என்னடா இது, கூப்பிட கூப்பிட திரும்ப மாட்டான். பக்கத்துல தான் இருக்கான், திரும்ப மாட்டான். சரி அந்த பக்கமா போய் பார்ப்போம். டேய், இன்னும் தூங்கிட்டானா இவன் நின்னுக்கிட்டு? என்ன தாத்தா இப்படி பக்கத்துல மூஞ்சி வந்து காமிச்சிட்டு இருக்கீங்க? சொல்லுவடா சொல்லுவ. அங்கிட்டு நின்று கூப்பிட்டு இங்கிட்டு வந்து கூப்பிட்டு கூப்பிட கூப்பிட காலிய காலமா நிக்கிற. என்ன நின்னுக்கிட்டு தூங்கிட்டியா? அப்படிலாம் இல்ல தாத்தா. கூப்பிட்டீங்களா? கேட்கவே இல்ல. டேய், அப்பதான் என்ன கூப்பிட்டு இருந்த உனைய? சொல்லுங்க தாத்தா, ஏதோ ஒரு ஞாபகத்துல ஒரு யோசனையில இருந்துட்டு. சொல்லுங்க தாத்தா, என்ன தாத்தா? சார் அப்படி என்ன யோசனையில இருந்தீங்க? கையில பத்தி யோசிச்சுட்டு இருந்தீங்களோ? வந்ததுல இருந்து நீ சிரிக்கவே இல்லடா. கோவப்பட்டு அழுது இப்படிதான்டா பாத்திருக்கேன் இந்த கொடைக்கானலுக்கு வந்ததுல இருந்து. ஆனா இன்னைக்குதான்டா சிரிச்சிருக்க நீ. அதுவும் கையிலன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான்டா சிரிச்சிருக்க. ஆமா தாத்தா, என் பொண்டாட்டி ஞாபகமாவே இருக்கு. என்ன தாத்தா? ஏன் என்னாச்சு உங்களுக்கு? என்ன சொன்ன? என் பொண்டாட்டி ஞாபகமாவே இருக்குன்னு சொல்லி தாத்தா. அதே தெரியாம எதுவும் கல்யாணம் எதுவும் பண்ணிட்டியாடா நீ? இது சொல்லுடா முன்னாடியே என்கிட்டயாவது. என்னடா சிரிக்கிற? சொல்லுடா, எதுவும் கல்யாணம் எதுவும் பண்ணிட்டியாடா நீ? என்ன கேட்டா சிரிக்கிறான். கேட்டதுக்கு அங்க திரும்பிக்கிட்டான். ஒருவேளை கல்யாணம் பண்ணிட்டானோ? ஐயோ என்னன்னு தெரியலையே. இவன் முன்னாடியே சொன்னாலாவது நம்ம ஏதாவது பண்ணலாம். பின்னாடி ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறது? டேய், இங்க திரும்படா. என்னடா ஒண்ணும் பதில் சொல்ல மாட்டேங்கிற? தாத்தா அதை விடுங்க தாத்தா, சும்மா ஏதாவது கேக்குறீங்க. சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க, விடுங்க. காமெடிங்கிறான் அப்படிங்கிறான் இப்படிங்கிறான் சொல்ல மாட்டான். சரித்தே. பின்னாடி எதுவும் பிரச்சனை வராம இருந்தா சரித்தே. சொல்லுடா. தாத்தா அவளுக்கு எப்பயுமே பொண்டாட்டின்னு சொல்லுவேன் தாத்தா அவள்கிட்ட, அதனால அப்படி சொல்லிட்டேன். சரி விடுங்க. இவன் கல்யாணம் பண்ணிட்டானோ? பொண்டாட்டின்னு கூப்பிடுவானா? சரி எதுதான் நடக்குதுன்னு பார்ப்போம். இது வரைக்கும் நடந்தது நம்ம கையில இல்ல. இப்போ ஊர் ஊரா சுத்தணும். சரி பார்ப்போம். டூரிஸ்ட் கூட இவ்வளவு தூரம் சுத்தி பார்த்துருக்க மாட்டாங்க. நான் இனிமேல் கொடைக்கானலுக்கே வர மாட்டேன்டா உங்க கூட எல்லாம் சுத்தி பார்க்கறதுக்கு. அவ்வளோ தெரியாத இடத்துல சுத்தி பார்த்துட்டேன்டா. போதும், இதுக்கு மேல முடியாது நம்மளால. சரி அதை விட்டு அப்பதான் இந்த சாக்லேட் கடையவே விரிக்க விரிக்க பாக்குறியே, எதுக்கு அப்படி பாக்குற? உனக்கு வேணா வாங்கி சாப்பிடுறா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா, என் பொண்டாட்டி இருக்கால அவளுக்கு இந்த ஹோம்மேட் சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். அதான் சரி பாத்துக்கிட்டே இருக்கேன். ஒருவேளை இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டா அவளை பார்க்க போறோம்ல, இந்த சாக்லேட்டை வாங்கிட்டு போலாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே போகும்போது எதுவும் வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆஹா, எனக்கு சந்தோஷமா தான்டா இருக்கு நீ அவளை பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்லும்போது. பாவம் அந்த அம்மா நடக்க முடியல பாரு, எவ்வளவு தூரம் மெதுவா நடந்துட்டு இருக்காங்க. ஆமா தாத்தா. சரி போகும்போது சாக்லேட் வாங்கிட்டு போலாம் சரியா? சரிங்க தாத்தா. ஜாலியா இருடா, இன்னைக்கு பார்க்க போற கையில. சரிங்க தாத்தா. என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கிட்டு போவோம். சரிங்க தாத்தா, வாங்கிட்டு போவோம். நானே அப்படிதான் நினைச்சிருக்கேன். அதான் சாக்லேட் போகும்போது வாங்கிட்டு போவோம். அப்புறம் வேற என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு போற வெளில வாங்கிக்கலாம். காலு வளையுது நடந்து நடந்து. சார் வாமா வாமா பாவம், அங்க இருந்து எவ்வளவு தூரம் நடந்து வரீங்க? ஆமா சார், என்ன செய்யறது? அங்க இருந்து ஆட்டோ கொடுத்துட்டு வரலாம், அதுக்கு தனியா காசு கொடுத்து வரணும். அதுக்கு தான் சார் நடந்தே வந்துடுறது. சரிம்மா. சரிங்க சார், நான் உள்ள போய் அந்த அக்கா இருந்தாங்கன்னா பார்த்து கூட்டிட்டு வரேன். சரிம்மா. என்ன தாத்தா அவங்களை இன்னும் ஆளை காணும்? ரொம்ப நேரம் ஆச்சு அவங்க போய். வருவாங்கடா இருடா. வாமா வாமா, என்னாச்சுமா இவ்வளவு லேட்டு? அந்த கல்யாணி அக்கா இன்னைக்கு வரல சார். அப்புறம் என்ன செய்யறதுமா? இல்ல சார், நீங்க பயப்படாதீங்க. அந்த அக்காவோட அட்ரஸும் ஃபோன் நம்பரும் பேப்பர்ல மேனேஜர் சார்ட்ட எழுதி வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க என்ன செய்யுங்க, இந்த அட்ரஸ்க்கு போங்க. அவங்க எங்க எந்த வீடு என்ன கண்டுபிடிக்கிறது ஃபோன் நம்பரை போட்டு கேட்டுக்கோங்க. நான் இந்த ஃபோன் நம்பரை என் ஃபோன்ல சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அந்த அக்காவுக்கு ஃபோன் பண்ணி வேணா இடையில சொல்றேன். ஏன்னா டவர் அடிக்கடி கிடைக்காது, அதனால நானும் ஒரு வார்த்தை டவர் கிடைக்கும் போது ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன்னா அந்த அக்கா வந்து வெளியில கூட நிப்பாங்க. அதுக்கு தான் சொல்றேன். சரிம்மா சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. குடும்பம் நாங்க அங்க போறோம்.
ரொம்ப நன்றிம்மா. நாங்க இந்த உதவியை என்னைக்குமே மறக்கவே மாட்டோம். எங்களுக்கா அட்ரஸ் வாங்கி கொடுத்துருக்கீங்க. இந்த காலத்துல யாரு என்னன்னு தெரியாது, உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. நீங்க பரவாயில்ல, நாங்க உண்மையிலே தேடி வந்திருக்கோம். எங்க பொண்ணு தொலைச்சிட்டு எங்களுக்கு உதவி செஞ்சிருக்கீங்க பாத்தீங்களா, அதுவே ஒரு பெரிய மனசு உங்களுக்கு. சார் இன்னைக்கு கையில் அவங்க அப்பா அம்மா யாருன்னு சொல்லி வரும்போது பேசிக்கிட்டே வந்தோம்ல, அப்போ கூட நீங்கள் ஃபோட்டோ எடுத்து காமிச்சிங்க. பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்து வெளில நடந்து வந்து பாருங்க. அப்போ காமிச்சிங்க பாருங்க பேசிக்கிட்டே வரும்போது, இதான் கையலோட அப்பா அம்மான்னு சொல்லிட்டு. அதில் அவங்க அம்மான்னு காமிச்சிங்கல்ல, அவங்க அப்படியே லட்சுமி அக்கா இருக்காங்கல்ல, அப்படியே நீங்கள் பார்க்கவே வேணாம். அப்படியே ரெண்டு பேரும் ஒரே மாதிரியே இருக்காங்க, லட்சுமி அக்கா மாதிரியே இருக்காங்க கையில் அவங்க அம்மா. என்னம்மா சொல்ற, புரியல? ஆமா சார், உண்மையா சார். கையில உங்க அம்மா நீங்க காமிச்சீங்கல, அப்படியே லட்சுமி அக்கா தான். லட்சுமி அக்கா அப்படியே தான் இருப்பாங்க. அந்த அம்மா இன்னும் கொஞ்சம் நகை இதெல்லாம் போட்டிருக்காங்க, இந்த அக்கா கொஞ்சம் நகை இதெல்லாம் போட மாட்டாங்க. அப்படியே இருக்காங்க. நீங்க என்ன நினைச்சாலும் சரி, கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை. ஏதோ இந்த ட்வின்ஸ் இருப்பாங்கல்ல, அது மாதிரியே இருந்தாங்க பாக்குறதுக்கு. அப்படியாம்மா? ஏமா நீ சொல்றது உண்மைதாம்மா. கையில அவங்க அம்மா ட்வின்ஸ் தான், ரெண்டு பேரும் ரெட்டை பிறவிக்குது. அவங்க ஒரு 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 தங்கச்சி வந்து, அவங்க தங்கச்சி வந்து லட்சுமி தான் அவங்க பேரு. இந்த காமிக்கிறேன் பாருங்க போட்டோ. அப்படியா சார்? இங்க வந்து பாருமா. ஆமா சார், லட்சுமி அக்கா தான் நிக்கிறதுங்க பக்கத்துல நிக்கிறது. ஆமா, அது அழகி பாப்பா. அந்த அழகி பாப்பா தான் நிக்குது. அவங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு அழகின்னு. அவங்க வீட்டுக்காரா சார்? லட்சுமி அக்கா வீட்டுக்காரா? ஆமாம்மா, லட்சுமி வீட்டுக்காரு. என் மகதான் லட்சுமி வீட்டுக்காரு, மருமகன் அது. சரி சரிங்க சார், அதத்தை பாருங்கவே. அவங்க வீட்டுக்காரர் எங்க சார் போனாங்க? வீட்டுக்காரு கூட இல்லையாமா? இல்ல சார், அவங்க தனியா தான் இருக்காங்க. அவங்க அந்த அழகி பாப்பா சொன்னேன்ல, அழகி பாப்பா, அப்புறம் இன்னொரு பாப்பா மீனான்னு ஒரு பிள்ளை இருக்கும், மீனா பாப்பா, அந்த பாப்பா, அப்புறம் கையல், 3 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு 3 பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க என்னன்னு சொல்லுவாங்க. கடைசியில என் பேத்தி தொலைஞ்சு கடைசியில என் மகக்கிட்டே வந்திருக்கா. ஆமா சார். என் மக வீட்டுக்காரு, மக பேரும்பேத்திங்க எல்லாம் சேர்ந்து, என் மகளுக்கு 2 பொம்பளை பிள்ளைலாம் இல்லைம்மா, ஒரு பையன் ஒன்று, ஒரு பொண்ணு ஒன்று. அந்த பொண்ணு கிட்ட ஒரு பையன் நின்றுருக்கான் பாருங்க, இந்த நின்றுருக்கானா, அந்த பையன் வந்து, அந்த பையன் பேர் சஞ்சய். அவன் மூத்த பையன், இந்த அழகிட்டுல 2வது. மீனான்ற பாப்பா யாருன்னு தெரியல, போனாதான் தெரியும் என்னன்னு பார்த்தாதே. எடுத்து எதுவும் வளர்க்குறாங்களா என்னன்னு தெரியல சார். என்னன்னு தெரியலம்மா, ரொம்ப நாள் ஆச்சு. அவங்க வேலைக்கு வரேன் அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்கம்மா. மெட்ராஸ்க்கு போனாங்க. போனவங்கதே ஒரு ஃபோன் இல்லை, எதுவுமே இல்லை, நாங்கள் எங்கே போய் இருக்கோம், ஏது போயிருக்கோம் அப்படின்னு இத்தனை வருஷமா, இப்பயுமே ரொம்ப வருஷம் ஆச்சுமா. அவங்க போய் ஒரு ஃபோன் இல்லை, அட்ரஸ் எதுவுமே சொல்லலை, வீட்டுக்கு வரல, எதுவுமே பண்ணலை. அவங்க எங்கே போகிறோம், ஏது போகிறோம் எதுவுமே சொல்லாமல், அவருக்கு டிரான்ஸ்ஃபர், டீச்சர் வேலை பார்த்துட்டு இருந்தார், டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு போனார். போனவருதே ஆளையே காணோம் குடும்பத்தோட. நாங்களும் தேடாத இடம் இல்லை. அதோட என் பேரனும் பேத்தியும், இவனே பேரன் மகப்பிள்ள பேரு, அவன் என்ன செஞ்சான், அந்த என் மக பேத்தியை கூட்டிட்டு வந்தான். வந்தவன் இங்க மிஸ் பண்ணிட்டான் அந்த பிள்ளைய. இவன் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, அப்படியே ஹாஸ்பிட்டல் சேர்க்கும். அந்த பிள்ளை என்ன செஞ்சா அங்கேயே இருந்து இங்கே போயிடுச்சு அந்த கோயில்ல இருந்து. அதோட நாங்களும் அந்த பிள்ளையும் தேடிக்கிட்டே கிடந்தோம் ஊர் ஃபுல்லா. என் குடும்பமே பெரிய குடும்பமா, தேடிக்கிட்டே இருந்தோம், கிடைக்கவே இல்லை. கடைசியில என் மகக்கிட்டே வந்து சேர்ந்திருக்கா என் பேத்தி. அப்படிங்களா சார்? சரி சரி சார், பாருங்க எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குன்னு. சரிங்க சார், சார் திட்டுவாரு. நான் சொல்லிட்டு தான் வந்தேன், இந்த மாதிரி அந்த அக்காவை தேடி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி நீங்கள் போங்க, அந்த அக்காவுக்கு நானும் ஃபோன் பண்ணி சொல்கிறேன். ஒவ்வொரு சில நேரம் டவர் கிடைக்காது, நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே போங்க. ஏன்னா டவர் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நானுமே ஃபோன் பண்ணுறேன் அந்த அக்காவுக்கு. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஆமாம்மா, ரொம்ப நன்றிம்மா. பரவாயில்ல தம்பி, இருக்கட்டும், பரவாயில்ல சார், இருக்கட்டும். அதனால என்ன இருக்கு, ஒரு உதவி தானே, அதனால என்ன இருக்கு. சரிம்மா வரோம், நாங்க போயிட்டு வரோம்மா. பிள்ளைய தேடுற இதுல நாங்க இருக்கோம். சரிம்மா, நாங்க போயிட்டு வரோம். ரொம்ப நன்றிம்மா, போயிட்டு வரோம். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இந்த உதவியை நான் எப்பயுமே மறக்கவே மாட்டேன். கண்டிப்பா கையலோட வரும்போது உங்களை பாக்குறேன்க்கா. இந்த கம்பெனில தானக்கா வேலை பார்ப்பீங்க? ஆமா தம்பி, இந்த கம்பெனில தான் வேலை பார்ப்பேன். வாங்க பார்த்துட்டு கையில கூப்பிட்டு வந்தீங்கன்னா வாங்க. இதுக்குப்பா நன்றி எல்லாம் சொல்றீங்க, பரவாயில்லப்பா, இருக்கட்டும், ஒரு உதவி தானே. கையில் கூட வந்தீங்கன்னா வாங்க, எப்பயாவது வீட்டுக்கு வாங்க, இல்லை கம்பெனிக்கு வாங்க. கையிலையும் கூட்டிட்டு. கையலுக்கு நீங்க என்ன வேணும் தம்பி? அவரு தாத்தா, நீங்க? கையில கட்டிக்க போற பையன், முறை பையன். எனக்கும் கையலுக்கும் கல்யாணம் ஆக போகுது. ஓ அப்படியாப்பா, சரி சரிப்பா, ரொம்ப சந்தோஷம்ப்பா. கையல் ரொம்ப நல்ல பிள்ளைப்பா, அது நல்லா பார்த்துக்கோங்க. இங்க இருந்து எல்லாத்துக்குமே உதவி செய்யும், அவ்வளோ அருமையா பேசும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் கையலை. இங்க கையல் வருவாளாக்கா? வருவாப்பா கையலு. உங்க அம்மா இங்கே தானே வேலை பார்த்தாங்க,
அந்த சாரு மேடம் கூட நல்லா பழக்கம். ஒரு தடவை இவங்க பிஸ்னஸ் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைதான்ப்பா ஒரு தடவை உதவியெல்லாம் செஞ்சுச்சு. அந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பிள்ளை. அதே மாதிரி எங்களுக்கும் சரி, ஏதாவது வேலையில் வந்தாலுமே சும்மாவே இருக்காது, ஏதாவது ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏதாவது வாங்கி கொடுக்க செய்ய, சாப்பாடு ஏதாவது வாங்கி கொடுக்க செய்ய, அக்கா ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுக்க, சாப்பிடுங்கக்கா சொல்லி ரொம்ப பாசமா இருக்கும் அந்த பிள்ளை. எனக்கு அந்த பிள்ளைய ரொம்ப பிடிக்கும். எப்பப்பா கல்யாணம் உங்களுக்கு? கல்யாணம் தான்க்கா ஒன்றும் முடிவாகலை. நாங்கள் கொடைக்கானலுக்கு இங்கே நானும் அவளும் கோயிலுக்கு தான் வந்திருந்தோம், பெரிய கோயிலுக்கு. அப்போ வந்திருக்கும் போது எனக்கு என்னன்னு தெரியல, திடீர்னு என்னமோ ஆயிடுச்சு. அப்போ இனி யாரோ எனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு யாரும் தெரியல, யாரோ காரில் வச்சு கூட்டு போயிட்டாங்க போல, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க போல. இவன் என்ன செஞ்சா, இவன் நான் பிரசதம் வாங்க போன இடத்துல இப்படி ஆயிடுச்சு. அதோட இவன் என்ன செஞ்சா, என்னை தேடி வந்துட்டு நான் காணான்னு சொல்லவுமே அப்படியே என்ன செஞ்சா அங்கேயே இருந்துட்டா போல. நான் அப்புறம் ஹோமாவுக்கு போயிட்டேன் நான் 1 வருஷமா. அப்புறம் இப்பதான் எனக்கு ஒரு வாரம் கூட இருக்காது, ஒரு வாரத்துக்குள்ளதான் எனக்கு அப்ப முழிப்பு வந்துச்சு. அதோட தான் சரி அவளை காணமே, வீட்டுல கேட்டு பார்த்தேன் அவளை காணோன்னு சொன்னாங்களா. அதோட தான் சரி அவள் நமக்கு அங்க விட்ட இடத்துல எல்லாம் நம்ம தேடி வருவோம் அப்படின்னு சொல்லிதான்க்கா இப்ப தேடி வந்துகிட்டு இருக்கேன் அவளை. இனிமேல் கண்டுபிடிச்சாதான்க்கா எனக்கு அவளுக்கும் கல்யாணம் பேசி என்ன நாள்னு பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. சரி சரிப்பா, எங்களெல்லாம் கல்யாணத்துக்கு கூப்பிடுவீங்களா? கண்டிப்பாக்கா, உங்களை எல்லாம் கூப்பிடாமையா வந்து கூப்பிடுறீங்க, வந்து எல்லாத்தையும் கூப்பிடுறேன், இந்த கம்பெனில இருக்க எல்லாத்தையுமே. ஆமாப்பா, எங்களையெல்லாம் மறந்துடாத. அதே மாதிரி கையலுக்கு இங்கே எல்லாருமே பழக்கம். அதே மாதிரி இங்கே ஓனர் சார் மேடம் இருக்காங்கல்ல, அவங்களுமே நல்ல பழக்கம் அவங்களுக்கு. அதனால எல்லாத்தையுமே கூப்பிட்டுருங்க சரிங்களா? சார் மேடமே மறக்காம கூப்பிட்டுருங்க. அவங்க கையலுக்கு சார் மேடம்னா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பாசமா இருப்பா. அவங்களும் இவ மேல நல்ல பாசமா இருப்பாங்க. சரிங்கக்கா, இங்க எல்லாருமே நான் கூப்பிடுவேன் வந்து. எனக்கு கையில ஃபிக்ஸ் பண்ணிட்டு இங்க வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு தான் அதுக்கப்புறம் தான் எனக்கு கல்யாணம். கையிலுக்கு சர்ப்ரைஸா வந்து கூப்பிடுவேன், பாத்துக்கிட்டே இருங்க. சரிப்பா வாங்க என்னன்னு பாத்துட்டு. ஆமாம்மா, உங்களெல்லாம் எப்படி நாங்கள் கல்யாணத்துக்கு கூப்பிடாம இருப்போம்? கண்டிப்பா கூப்பிடுவோம் இங்க வந்து. சரிங்க சார். இப்ப தம்பி சொல்லிக்கிட்டு இருந்துச்சு எல்லாத்தையுமே. நானுமே இங்க நடந்ததெல்லாம் சொன்னேன், கையில எப்படி இருந்தா என்ன பண்ணான்னு. அதே மாதிரி கையில இங்க டீச்சர் வேலை பார்த்துட்டு இருந்தா. அந்த கையில அப்புறம் அழகி பாப்பா அப்புறம் மீனா பாப்பான்னு சொல்லுவேன்ல, 3 பேருமே ஒரு ஸ்கூல்ல இங்க சார் மேடம்ல சேர்த்து விட்டு இருந்தாங்க. 3 பேர் ஒரே ஸ்கூல்ல டீச்சர் வேலை பார்த்தாங்க. அதெல்லாம் நல்ல பிள்ளைங்க. ஓ அப்படியாக்கா, சரிக்கா. சரிம்மா, வரோம்மா. நாங்க கையில கூட்டிக்கிட்டே ஒரு நாள் வரோம் பத்திரிக்கை வைக்கிறதுக்கு. இல்லாட்டி நாங்க வரோம், ஏன்னா என்னம்மா பார்த்துட்டு வரோம். நாங்க கையில போய் பார்க்கணும்னு ஆர்வமா இருக்கு எங்களுக்கும். அதுல என் மகன் வேற இருக்குன்னு சொல்லிட்டீங்க, இன்னும் எனக்கு ஆர்வமா இருக்கு மகளை பேத்திங்களா பாக்குறதுக்கு. உங்க சொந்த மகள் அங்கயா? இல்லம்மா, சொந்த மகள்லாம் இல்ல, என் தங்கச்சி பிள்ளைங்கள எல்லாத்தையுமே என் மகள்கன்னு சொல்லியே பழகி போச்சு. அப்படியேதான் ஒரு மருமகன் வராது. சொந்தத்துக்குள்ளதான் எங்க அண்ணன் பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி இருக்கு. அதனால சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணனால அது மருமகன்லாம் வராது, மகன்தே வரும். ஓ சரிங்க. அப்ப இந்த பையன் எனக்கு என் சொந்த மகளோட மகன். இந்த பையனுக்கும் என் தங்கச்சி பேத்திக்கும் தான் கல்யாணம் பேசி வச்சிருந்தோம். அதுக்குள்ள இப்படி ஆகி போச்சு. ஓ சரிங்க, நல்ல முறையா பண்ணுங்க. எங்களையும் கூப்பிடுங்க வந்து, மறக்காம வரும். சரிங்க, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சார் அப்புறம் திட்டுவாரு, மேனேஜர் சாரு. மறக்காம எங்களெல்லாம் கல்யாணத்துக்கு கூப்பிடுங்க. சரிங்க தம்பி, போயிட்டு வரேன் சார். சார் திட்டுவாரு. சரிங்கக்கா. சரிம்மா, போயிட்டு வாங்க. டேய், கையில பத்தி எல்லா விவரமும் தெரிஞ்சிருச்சு, இங்கதான் இருந்திருக்கா. பாரு, நம்மளால சுத்தி கண்டுபிடிக்க முடியல. சரி வா போவோம். தாத்தா இருங்க, சாக்லேட் வாங்கிட்டு தான் வருவேன். சரி போ வாங்கிட்டா போ. என் அக்கா மகளும் இங்கதான் இருந்திருக்கா பாருடா. அவள்கிட்ட தான் இருந்திருக்கா கடைசியில. நாங்க சும்மா சொல்லி வச்சோம், எங்க தங்கச்சி மக வீட்டுலதான் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி வீட்டுலதான் இருக்குன்னு சொல்லி வச்சிருந்தோம். கடைசியில பாரு, லட்சுமி வீட்டுலதான் இருந்திருக்கா கையில். என் போன்ல வேற டவர் இல்ல, அண்ணிட்டையும் மருமையிட்டையும் சொல்லலாம்னா. உன் போனை வேற உடச்சு தள்ளிட்ட. நீ என்ன பண்ண போற? ஊருக்கு போய் புது போன் வாங்கிக்கலாம் தாத்தா. ஓடா இவனே, என்ன கோவம் வந்தாலும் போனை வாழ தூக்கி போட்டு உடைப்பாங்க. ஆத்திர அவசத்துக்கு அதை உதவுது, அதை தூக்கி போட்டு உடைச்சிட்டேன். இதுக்கெல்லாம் உனக்கு பொறுமை இல்லாம இருக்கு. இப்படிலாம் பண்ணிட்டே இருந்தேன்னு வச்சுக்க, கையில் பயப்பட மாட்டேங்கடா. தாத்தா நான் அவள்கிட்ட எல்லாம் இப்படிலாம் பண்ண மாட்டேன் தாத்தா. ஓஹோ, நீ சரியான ஆள் தான்டா. அவள்கிட்ட காட்ட மாட்டீங்க, எல்லா கோத்தையும் எங்கிட்ட காட்டுவீங்க. சரிதான்டா. சும்மா கிண்டல் பண்ணிட்டே இருக்காதீங்க தாத்தா. சரி போங்க, நான் கார்ல உட்காருங்க, நான் போய் சாக்லேட் வாங்கிட்டு வந்துடுறேன் என் பொண்டாட்டிக்கு. போடா போய் வாங்கிடா போ. அவளுக்கு என்னென்ன வேணும்னு போய் வாங்கிட்டு வா. இங்கே சாக்லேட் தானே தாத்தா இருக்கும், நம்ம போற வெளில ஏதாவது வாங்கிக்கலாம். சரிடா. சரி போய் சாக்லேட் வாங்குவோம் வேமா, அப்பதான் என் பொண்டாட்டி வேகமா போய் பார்க்க முடியும், என் செல்ல குட்டி பொண்டாட்டி.
சாப்பாடுலாம் எப்படி இருந்துச்சு? அத்தை சூப்பரா இருந்துச்சு சாப்பாடு. அவ்வளவு அருமையா இருந்துச்சு, பிரமாதமா இருந்துச்சு. கைக்கு தங்க வலையில போடலாம் செஞ்சவங்களுக்கு. அண்ணே அப்பனா உன் மருமகளுக்கும் மகளுக்கும் போட்டு விடனே கையில. ஏமா? பண்ணதே ஆனந்தி சைலஜா அப்புறம் கையில் தானே 3 பேர் தானே பண்ணாங்க சாப்பாடு. அப்படியா? பிள்ளைங்க இதை பண்ணுச்சுங்களா? இவ்வளவு அருமையா இருந்துச்சு பிரியாணி. ஆத்தடி சூப்பரா பண்ணிருக்குங்க. அதான பார்த்தேன், என் மருமகளும் மகளும் தான் நல்லா பண்ணுவாங்க நினைச்சே. அதுதான் நீங்களா இப்படி பண்ணிருப்பீங்கன்னு. அப்ப நாங்க நல்லா சமைக்க மாட்டோம், உன் மருமகளும் மகளும் நல்லா சமைப்பாங்க அப்படிதானே? பாத்தியாக்கா, இவ்வளோ நாள் நம்ம கையில சாப்பிட்டுட்டு இருந்தவங்க இப்ப மகளும் மருமகளும் வந்த உடனே எப்படி பிளேட்டை மாத்துறாங்கன்னு பாரு. ஐயோ. ஆமா ராணி, பாத்துக்க நல்லா. இதுல உங்க பெரிய மாமாவும் கொழுந்தனும் சிரிக்கிறத பத்தியா? அண்ணி நான் சரண்டர் ஆயிரேன் தெரியாம சிரிச்சுட்டு. என்ன மாமா ஒரே வார்த்தையில சரண்டர் ஆயிட்டீங்களே மாமா. அவன் இப்படிதான் ஒரே வார்த்தையில சரண்டர் ஆயிடுவான். ஓஹோ, ஆஹா, பாத்துக்கிறேன். மாமா மகள் 2 பேர்த்தையும் இப்படி மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க, தங்கச்சிங்களா சேர்ந்து. பாத்துக்கோங்க அவ்வளவுதே. அப்புறம் மாமா மகளுக்கு ஒண்ணுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், அவ்வளவுதே. பாத்தியாக்கா மாமா மார்களுக்கு சப்போர்ட்ட? ஆமா பாத்துக்கிட்டு தான் இருக்கே. சரி விடுங்க சண்டையை விடுங்க. என் தங்கச்சிங்கிட்ட தப்பிக்கவே முடியாது போல இருக்கே. எங்க பிள்ளைங்களா எங்க சாப்பிட்டாங்களா இல்லையா? சாப்பிட்டாங்கண்ணே, சாப்பிட்டுட்டு மேலே உட்காந்து பேசிட்டு இருக்குங்க. அதுங்க ரூம்லேயே உட்காந்துருக்குங்க. ஆமாம், அந்த காலேஜ் படிக்கிற வரைக்குமே படிச்சுக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு கிடந்துச்சுங்க. இப்போ வீட்டில் தான் இருக்காங்களா. நிச்சயமானதுலேருந்து ஷைலஜாவுக்கும் ஆனந்திக்கும் நிச்சயமானதுலேருந்து வீட்டிலே தான் இருக்குங்க. அதனாலேயே என்ன செய்துங்க, வீட்டுக்குள்ளேயே ரூம்குள்ளேயே தான் கடப்பை உட்காந்து பேசிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு கிடக்குங்க. சரிம்மா. அப்புறம் அத்தை நீங்க வர சொன்னீங்க, எதுக்கு வர சொன்னீங்க? இந்த கொஞ்ச நாளாக வீட்டு பக்கமே வரமாட்டியே. எங்கத்த இவனுக்கு வேற இப்படி உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, வெளிநாட்டு கூட்டு போயிட்டு. எங்கத்த இந்த பக்கமே வரவே இல்லையே. நான் அங்கேயே தானே இருந்தேன். ராகு தான் அப்பப்ப வந்து பாத்துக்குமா. வந்து பாத்துக்கிட்டு அண்ணனுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அழுதுட்டு கிடப்பான். மித்தபடி நான் எங்க இங்க வந்தேன், வரவே இல்லை. அதனாலதான் வர முடியல. இப்ப வந்தவுடனே நானும் வரணும்னு நினைச்சுக்கிட்டா இருந்தேன். இப்ப நம்ம இந்த 1 வருஷமா நான் இங்க இல்லைன்னொடனே நிறைய வேலைகள் வந்துச்சு. எல்லாமே பெண்டிங் ஆயிடுச்சு. அதனாலயே எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. இன்னொன்னு ராஜா இந்த காலேஜ் வச்சிருக்கேன்னா அதையுமே நான் தான் பார்க்க வேண்டியதா இருக்கா. அங்க போய் அலைஞ்சு அது என்ன அதுன்னு பாக்குறதுக்குள்ள ரகுதான் பாவம் ஒத்தையால எல்லாத்தையும் பார்த்துட்டு கிடந்தான் இத்தனை நாள். அதை நான் கொஞ்சம் கிளியர் பண்ணி இது பண்ணி வைக்கிறதுக்கு அதுக்கு டைம் ஆயிடுச்சு. இதுல இவன் வேற இங்கிட்டு தேடி போயிருக்கேன் கையில. ஆமாப்பா, நானுமே ஃபோன் பண்ணி பார்க்குறேன், எடுக்கவே மாட்டுறாங்களே. ஃபோனே போகவே மாட்டேங்குதேப்பா. ஆமாத்த நானுமே ஃபோன் போட்டு பார்க்குறேன், ஃபோன் போகவே மாட்டேது. அவுட் ஆஃப் நெட்வொர்க்னே வருது. பாவம் பிள்ளைங்க எங்கெங்களா தேடிட்டு கிடக்கான. அவன் சும்மாவே இது பண்ணிட்டு இருப்பான். ஒரு இடம் விடாம சின்ன விஷயம்னாலே இதான் நினைப்பான். அது ஒரு இடம் விடாம தேடிட்டு கிடப்பான். அது வேற கவலையா இருக்கு. இப்பதான் உடம்பு சரியாச்சு. அதுக்குள்ள சரி போயிட்டான், அது கையில தேடி தான் போயிருக்கான். இருந்தாலும் அவன் வந்துட்டாளா, இப்ப அவனுக்கு உடம்பு வேற சரியில்லை, எங்கெங்க அலைஞ்சிட்டு இருக்கானோ அது வேற கவலையா கிடைக்கு. ஆமாப்பா, பிள்ளை பாவம் எங்கிட்டலாம் அலைஞ்சிட்டு இருக்கானோ தெரியல. நானும் அதுக்குதே ஃபோனை போட்டு சூர்யாட்டே நம்பரை கொடுத்து ஃபோனை போட்டு எல்லாம் பார்த்தா போகவே மாட்டேங்குது ரிங்கு. பாலா தம்பிக்கும் ஒன்றும் போகவும் மாட்டேங்குது. சரிதா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயமா பேசலாம் தான்ப்பா உன்னை கூப்பிட்டேன். என்னத்த? சூர்யாவுக்கும் சைலுக்கும் அப்புறம் அர்ஜுனுக்கும் ஆனந்திக்கு கல்யாணம் பண்ண நிச்சயம் பண்ணி வச்சிருக்கோம்லப்பா. அப்புறம் சூர்யா, அர்ஜுனு, ஆனந்தி, ஷைலுலாம் என்ன பண்ணிட்டாங்க, கையில் இல்லாமல் எங்களால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. சூர்யா அதுக்கு மேலே தங்கச்சி இல்லாமல் என்னால் முடியாது, கல்யாணம் பண்ணிக்க சுத்தமாக முடியாது அப்படின்ட்டான். அதோடையே அன்னைக்கு அப்போ என்ன செஞ்சிட்டோம், கல்யாண தேதியெலாம் குறிக்கவே இல்லை. நாங்கள் நிச்சயத்தை மட்டும் பண்ணிவிட்டு சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். சரி இப்போ கையில் வந்துட்டாலா, அதுவும் சரி எதுக்கு பிள்ளைங்களுக்கு நாளை கடத்திக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண பேச்சு இன்னைக்கு காலையில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்படியே ராஜாவுக்கும் கையலுக்கும் கல்யாணத்தை ஒரே தான் முடிச்சிருவோமா அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாம் உட்காந்து கலந்து பேசிகிட்டு இருந்தோம். அதேப்பா இப்போ ராஜாவும் சரியாகி வந்துட்டா, இப்போ கையலும் வந்துட்டா. சரி நம்ம எதுக்கு இது பண்ணிக்கிட்டு 2 பேரும் இப்போ நம்ம கல்யாணத்தை அப்பயே வேகமாகவே முடிச்சு வச்சுருந்தோம்னா கூட நம்ம பிள்ளைங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காதுங்க. நம்ம இந்த பெரிய பையனை வச்சுட்டு எப்படிப்பா சின்ன பிள்ளை கல்யாணம் பண்ணுவோம். சூர்யா இருக்கா, அடுத்து ஆனந்தி இருக்கா, எல்லாம் இருக்குங்க. எப்படி நம்ம பண்ண முடியும், ஷைலு அர்ஜுன் எல்லாம் இருக்குங்க. அதுக்கப்புறம் தான் கையலுக்கு முடிக்க முடியும். அதனால தான் அப்போ பண்ணலை. சரி அதை இப்போ இவங்களுக்கு பண்ணுறோம், ஒரே தான் நம்ம கல்யாணத்தை வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி பேசணும்ப்பா. நானே நினைச்சிட்டு, ஆனா இப்ப கையில் இருந்தாதான் நம்ம கல்யாணம் பண்ண முடியும், கல்யாண பேச்சு பேச முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு நானுமே அந்த பேச்சை எடுக்கல. இல்லாட்டினா அப்பயே வந்து எடுத்துருப்பேன் அந்த பேச்சு. அங்க கண்ணு முழிச்ச உடனே கையில் எங்கப்பா அப்படின்னு கேட்டாங்க. என்னத்த சொல்ல. ஓ சரிப்பா, இப்படி இருக்கிற பிள்ளைங்களை நம்ம எப்படிப்பா பிரிச்சு வைக்க முடியும். அதுக்கு தான்ப்பா சொல்கிறேன், நம்ம உடனே கல்யாணத்தை முடிச்சிருவோம்.
ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நானுமே நினைச்சிட்டே இருந்தேன் எதுக்கு கூப்பிட்டாங்களோ என்னன்னு. கையில எதுவுமே வரலையே, அவங்க கிடைக்கல அப்படின்னு நினைச்சு தான் வந்தேன். இங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கையில வந்துட்டான்னு தெரியும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப கல்யாண பேச்சு வரையா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம 3 கல்யாணத்தையுமே ஒன்னாவே வச்சிருவோம், ஒரே மண்டபத்திலே வச்சிருவோம். பிள்ளைங்களுக்கு ஒன்னா கல்யாணத்தை முடிச்சிருவோம். என்னத்த? சரிப்பா ரொம்ப சந்தோஷம். நாங்களுமே நினச்சோம் கல்யாணத்தை எப்படி நடத்துறது. எங்களுக்குமே 3 கல்யாணத்தை ஒன்றா வச்சு நடத்தணும்னு ஆசை. ஆனால் நீ என்ன நினச்சிருக்க, என்ன ஆசைப்படுறேன்னு தெரியாதுல, ராஜாக்கு எப்படி கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு. அதை தான் யோசனை பண்ணிக்கிட்டு நாங்கள் சரி உன்னை கூப்பிட்டு பேசுவோம் அப்படின்னு பேசினோம். என்னத்த சொல்றீங்க? சூர்யா என் மருமக, ஆனந்தி கையில் வந்து என் மருமக, சைலஜா என் மக, அர்ஜுன் என் மகன். இப்படி இருக்கிறப்ப எப்படி நான் பிரிச்சு பார்க்க முடியும்? ராஜாவும் இவங்களையும் வேற வேறையா? இவங்க ராஜாவுக்கு எப்படி கல்யாணம் பண்ண ஆசைப்படுறேனோ அதே மாதிரி தான் நான் அவங்களுக்கும் கல்யாணம் பண்ண ஆசைப்படுவேன். நான் என்னெல்லாம் பண்ணுவேன்னு என் பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையும் சேர்த்து தான் பண்ணுவேன். அப்படியே பண்றதா இருந்தாலும் நான் பிரிச்சுலாம் பார்க்கல. என்னத்த பிரிச்சு பார்த்துட்டு இருக்கீங்க? சேச்சா நான் ஏன்ப்பா பிரித்து பார்க்க போகிறேன்? இல்லை கேட்டேன் உன்ட்ட, என்ன நீலாம்பரி வேற இருக்காளா, எதுவும் பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் ஒரு வார்த்தை கேட்டுக்கணும்னு கேட்டேன். நீங்க போன் பண்ணி கூப்பிடவுமே நான் வந்து நீலாம்பரிட்ட சொல்லலாம் இல்ல, தெரியவே தெரியாது அவளுக்கு. நான் என்ன சொன்னேன், கேட்டா எங்க போறீங்கன்னு கேட்டா, நான் இந்த மாதிரி பிசினஸ் வேலையா வெளில போறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்பா அப்படி சொல்கிற? என்னதே இருந்தாலும் உன் மனைவி அப்படிலாம் சொல்லக்கூடாதுல்லப்பா. கலந்து பேசணும்ல எதுவாக இருந்தாலும் 2 பேரும். நீங்க வேறத்த, நான் இந்த கொடுமையெல்லாம் எங்க போய் சொல்றது? வீட்டு விஷயத்தெல்லாம் எதுவுமே நாங்க 2 பேரும் கலந்து பேசிக்கிறதே கிடையாது. நாங்க வீட்டுல ஏதாவது முடிவு எடுக்கணும்னா கூட நானு ராஜா 3 பேர் தான் எடுப்போம். என் மகிட்ட கூட கேட்கறதே இல்லை. அப்படியே இவ புத்தி மகளுக்கு. நான் அங்க போய் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா மாமனார் மாமியார். ஐயோ அதை வேற ஏத்த கேக்குறீங்க? எனக்கு இந்த பிரச்சனை வேற டென்ஷன் தாங்க முடியல. வீட்டுல நடக்கிற கொடுமையெல்லாம் கூத்தெல்லாம் என்னத்தான் கேக்குறீங்க? வீட்டுல ஒருத்தைய கூட்டிட்டு வந்து வச்சுட்டு என் ஃப்ரெண்டு மகன் சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு நான் இவளுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் ராஜாவை அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னென்ன கூத்தெல்லாம் பண்ணிட்டு தெரியுதா? நானும் என்னத்தான் சொல்றது? உன்னமா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா, அப்புறம் எப்படிப்பா நம்ம கையில ராஜாவையும் ஒன்று சேர்க்கறது? இதையத்தான் சொல்றீங்க? அவன் ராஜா கண்ணு முழிச்ச உடனே கையில தான் கேட்டான். கையில் வந்து இந்த மாதிரி நான் சொன்னேன், அவன்கிட்ட பொய்யா சொல்ல முடியாம அதனால உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நடந்ததுல இப்படிதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவனுக்கு தலைக்கேறிச்சு போவோம். எப்படி இப்படிலாம் நடந்துச்சு, அம்மாவுக்கு எப்படி தெரிஞ்சுச்சு, அவங்க எப்படி யார் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்தா, அம்மாவுக்கு யார் சொன்னா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான். நானும் என்ன சொல்றதுன்னு எனக்கும் தெரியல. எனக்கு தெரிஞ்சாதான் நான் சொல்ல முடியும், தெரிஞ்சதான் நான் சொல்ல முடியும். தெரிஞ்சதை அவன்கிட்ட சொல்லிட்டேன். அதுக்கு மேல நம்ம என்ன செய்யுது? அதுக்கு மேல என்ன செஞ்சுட்டான், கோபத்துல அங்க இருந்த மணிக்கு கொடைக்கானலுக்கு ஆள் வச்சு அவன் ஆள் தெரிஞ்ச ஆளுங்களா இருக்காங்கல்ல, அவன் ஆள் வச்சு கொடைக்கானல் ஃபுல்லா தேட ஆரம்பிச்சிட்டான். அப்பயே அவன் வெளிநாட்டுல இருக்கும் போதே தேட ஆரம்பிச்சிட்டான். அப்ப இவனுக்கு ஏதோ ஒரு வகையில சந்தேகம், அந்த ரோஹிணி இருக்கால அவ எதுவும் இதுல இருப்பாளோ அப்படின்னு சொல்லி இவன் மேல சந்தேகம். அவங்க அம்மா மேலேயே சந்தேகம் இவனுக்கு. அவங்க அம்மா எதுவும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அதனோடய என்ன செஞ்சா அங்க இங்க நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே கிடந்தான். இது என்னப்பா அது என்னப்பா, எப்படி நான் வந்தது தெரியும், ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தெரியும், எப்படி அங்க இருந்து கூட்டிட்டு வந்தாங்க, எதுவும் தெரியுமா உங்களுக்கு அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் நான் சொல்ல முடியும். அதுக்கு மேல என்ன செஞ்சேன், அவன் பயங்கரமா ஆக்ரோஷமாயிட்டான். ஆக்ரோஷமா என்ன செஞ்சா செல்லத்துக்கு போட்டு உடைச்சிட்டான். செல்லத்துக்கு போட்டு உடைச்சு கண்ணாடி பொருள் அது இதுன்னு தூக்கி போட்டு உடைச்சு கத்த ஆரம்பிச்சிட்டான். டாக்டர் கூட சொன்னாங்க ஒரு 1 வீக் இருந்துட்டு போங்க அப்படின்ட்டு. இவன் என்ன செஞ்சா அதெல்லாம் என்னால முடியாது, அப்படி உடனே ஃபிளைட் டிக்கெட் போடுங்க அப்படின்ட்டான். நான் அங்க கண்ணு முடிச்சு 1 நாள் 2 நாள் தான் இருக்கும், உடனே போட்டுட்டேன். இவன் சொன்னா அப்புறம் என்ன செய்யுது, கத்துறானே இவன் தான். அந்த ஆக்ரோஷோட தான் இங்க வந்தா ஏர்போர்ட்ல இருந்து எங்களை பிக்கப் பண்றதுக்கு இவன் ராகுல் தான் வந்தான். நாங்க 3 பேரும் உள்ள போறோம். போனா அந்த ரோகிணிய நிக்க வச்சிருக்காளா, இவனுக்கு பார்த்துட்டு இன்னும் ஆக்ரோஷம் ஆகி போச்சு. அதுல அவங்கிட்ட போய் என்னப்பா ஏதுப்பா அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே கிடந்தான். அதுல அந்த ரோகிணி கூப்பிட்டாலா, எப்ப மருமக கூப்பிடுறான்னு ஒரு வார்த்தையே சொன்னான். வீடே அதிர்ந்து போச்சு. அப்படி கத்துறான் ஆக்ரோஷமா. கத்துனோடனே 2 பேரும் பயந்துட்டாருங்க. 2 பேருமே பயந்து போய் அவன் பக்கத்திலே வரல. கடைசி முடிக்கும் இப்படியே இருங்கன்னு சொல்லிட்டு இப்ப மிரட்டி விட்டு போனேன். அப்புறம் ராஜா கையன் மேல உயிரே வச்சிருக்கான். அது தெரியாம இவ ஆடிக்கிட்டு கிடக்கா. எப்ப அவன் என்ன பண்ண போறியான்னு தெரியல. ஏற்கனவே அவங்க அம்மா மேல கோவமா தான் இருக்கான். எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. நானும் அப்படியே விட்டுட்டேன். நானும் அவளை எச்சரிச்சு பாக்குறேன், ஆனா அவள் திருந்துற மாதிரி தெரியல. என்னதே இருந்தாலும் அவள் அம்மா தானப்பா, ஏதாவது கோவப்பட்டு ஏதாவது பண்ணிட போறான்ப்பா. நீ ஏதாவது சொல்லலாம்ல. ஆக்ரோஷத்துல போய் கத்திட்டு குத்துறது அந்த மாதிரி எல்லாம் இருக்க மாட்டான் தேவை. அப்படிலாம் கிடையாது. இருந்தாலும் அடிச்சு பிடிச்சு போடுவானோ அப்படின்ற பயம் தான் எனக்கு. பெத்த மகிட்ட அடி வாங்கட்டா வாங்கட்டும், அந்த அசிங்கத்தை பாடட்டும். நம்ம என்ன செய்யுது? இப்படி எல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருந்தா நான் ஒண்ணும் பண்ண முடியாது இல்ல. நான் அதனாலதான் விட்டுட்டேன். அவன் என்னமோ பண்ணட்டும், அடிச்சு அடி வாங்கட்டும், நாம ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படியெல்லாம் சொல்லாதப்பா. நீ பிள்ளைங்களை சொல்லி வை, பெத்த தாயப்பெல்லாம் பண்ணக்கூடாது. என்னத்த சொல்றீங்க? பெத்த பிள்ளைங்களுக்கு செய்யற மாதிரி அவ செஞ்சுக்கிட்டு இருக்கா. நீங்களே சொல்லுங்க, நீங்களே பார்க்கதானே செய்றீங்க. அவங்களுக்கு அப்ப கோபம் இருக்காதா? நம்ம பெத்த தாய் இப்படி என்னோட அம்மாவே இருக்காங்க இப்ப வரைக்கும். அவங்க என்னதே என் மேல கோவப்பட்டாலும் வச்சாலும் எனக்கு துரோகம் பண்ணுவாங்களா சொல்லுங்க? அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த இப்ப வரைக்கும் இருக்கேன். என் தங்கச்சிங்க
நான் கூட பிறந்த தங்கச்சி நம்ம சித்தி மக அப்படிலாம் நான் பார்த்தது கிடையாது. எல்லாருமே எனக்கு ஒண்ணுதான். நான் அப்படிதான் எல்லாத்துட்டையுமே இருந்திருக்கேன். அவங்களும் என்கிட்ட அப்படிதான் இருந்திருக்காங்க. இப்ப வரைக்கும் அவங்க நான் எவ்வளவு பாசமா இருக்கேன், அவங்க என் மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க. ஆனா அந்த பாசம் அவளுக்கு இருக்க மகளுக்கு இருக்கா? அவங்க அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு என்ன வேண்டாத வேலை தான் பாக்குறா. அவங்கள போட்டு படாத பாடுதான் படுத்துறாங்க. அந்த 2 பையனுக்கு என்னத்த பாவம் பண்ணாங்க? பாவம்ல அந்த பசங்க. அவங்களும் என்னதான் பண்ணுவாங்க? ரொம்ப வருத்தப்படுறாங்க. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. 2 பேருமே பாக்குறதுக்கு எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. 2 பையன்களையும் பார்க்க அவ்வளவு கொடுமை தான் பண்றாங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பெத்த தாயே இப்படி பண்ணும்போது அவங்களுக்கு எப்படி மனசு வேதனையா இருக்கும். நம்மளுக்கு யார் வேற பெரிய ஆளுங்க துரோகம் பண்ணாலே நம்மளால தாங்கிக்க முடியல. இதுல பெத்த தாய் துரோகம் பண்ணா என்னத்த பண்றது சொல்லுங்க? அவங்களுக்கு மனசு இருக்கும்? தங்கச்சியே இப்படி பண்ணும்போது எப்படி மனசு இருக்கும்? நம்ம தங்கச்சியும் நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறா, நம்ம அம்மாவே நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த இடத்துல நான் என்ன செய்யறது சொல்லுங்க? இதுல அவங்க பாட்டி வேற, அத்தை, சின்னத்தை வேற. ஐயோ என்னத்த சொல்ற, சுத்தி சுத்தி எனக்கு பிரச்சனையாவே இருக்கு. இந்த தெருவுல ஒரு வீடு இருக்குல்ல, அம்மா வீட்டு பக்கத்துல வீடு இருக்குல்ல, எங்க வீடு ஒண்ணு இருக்குல்ல, அந்த வீட்டுலதான் கையலுக்கும் ராஜாவுக்கும் கல்யாணம் முடிச்ச உடனே அங்கதான் கூட்டிட்டு போகணும் நேரா. அவங்கள அங்கதான் ரெடி பண்ணி பெயிண்டிங் எல்லாம் முடிச்சு வச்சிருக்கேன். அங்கதான் நேரா கூட்டு போகணும். இந்த கொஞ்சம் ஜாமெல்லாம் வாங்கி போகணும். அது மட்டும் வாங்கி போட்டா வேலை முடிஞ்சு. எல்லா வேலையும் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன ஜாமான் வாங்கி போட வேண்டியது இருக்கு. அதெல்லாம் முடிச்சிட்டோம்னா கொஞ்சம் சரியா வந்துடும். வேதாவும் வந்திருந்தா பேசுகிறப்ப, அப்போ அவள் சொல்லிக்கிட்டு இருந்தா, மாமா இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாரு, அந்த வீட்டில் தான் வைக்கணும், பெயிண்டிங்லாம் முடிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தா காலைல. அவ கிட்டலாம் விட்டுட்டு கையில விட்டு போறதுக்கு எனக்கே விருப்பம் இல்லை. அதுல ராஜாலாம் எப்படி ஒத்துப்பான்? அவெல்லாம் முடியாதுன்ட்டு. ஏன்னா வேலைக்கு நம்ம போயிடுவோம், பிசினஸ் அதுன்னு போயிடுவோம். அதெல்லாம் அம்மாட்ட விட்டுட்டு போறதுக்கு எனக்கு சம்மதம் அப்பயே சொல்லிட்டான். அவன் சொல்லிட்டான் கல்யாணத்துக்கு அப்புறம். அப்பயே பேசினப்ப கல்யாணம் பேசணும்ல, அப்பயே சொன்ன கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் நான் இங்க இருக்க மாட்டேன்ப்பா, நான் அந்த வீட்டுல போய் இருந்துக்கிறேன், நானும் கையில அங்க இருந்துக்கிறோம் அப்படின்னா சரிப்பான்ட்டு ஒரே வார்த்தையில. ஏன்னா கையில தனியா விட்டுட்டு எப்படி போக முடியாது. அவள்கிட்ட எல்லாம் விட்டுட்டு போகணும். அவள்கிட்ட எல்லாம் விட்டுட்டு போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, அவனுக்கு எப்படி இருக்கும்? அதனால முடியாதுன்ட்டான். அதனால நேரம் அங்க போய் இருக்கட்டும் அப்படின்னு அப்பயே நான் சரின்னு தான் சொல்லி வச்சிருந்தேன். அதுக்கு நீலாம்பரி ஒன்றும் சொல்ல மாட்டாளாப்பா? பேசினப்பே தெரியும் சொல்லிட்டான் ராஜா. அதனால இனிமேல் பிரச்சனை வந்தாலும் அவெல்லாம் இனிமேலும் இங்க இருப்பான்னு நினைக்கிறீங்களா? கையில கல்யாணம் பண்ணிட்டு யோசிச்சு பாருங்க. சரி அசோக் ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருக்காது, விடு. அப்புறம் என்ன செய்யறது? ஒவ்வொருத்தருக்கு மாத்த முடியாது. நம்மதான் மாறிக்கணும். நம்ம சந்தோஷத்தை தேடி நம்ம போய்க்கிறது, அவ்வளவுதான். ஆமா மாமா, கவலைப்படாதீங்க, விடுங்க, எதுவும் நினைக்காதீங்க. கவலைப்படதான் செய்யறேன். பிள்ளைங்களை நினைச்சா, அந்த பசங்களை நினைச்சா எனக்கு கவலையா இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. அவங்களுக்கு ஒரு லைஃப் நல்லா செட்டில் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன இருக்கு? இந்த அம்மா வீட்டுக்கிட்டே இருக்கு, நீங்க எல்லாம் பாத்துக்கிடுவீங்க. அதனாலதான் சரி நம்ம இங்கனே வைப்போம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டேன். நீ எங்க போற? நீயே இருந்து பாரு, பிள்ளைங்களை அங்க வச்சு பாரு, அழகு பாரு. இவள்கிட்ட எல்லாம் எவ்வளவு நாளைக்கு தான் இருக்க முடியும்? எனக்கு ரொம்ப டார்ச்சலா இருக்குது, என்னால முடியல. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. கட்ட கொண்டாட்டியே இப்படி நம்மளுக்கு துரோகம் பண்ணும்போது என்னத்த பண்றது? சரிப்பா கவலைப்படாத, மாறிடும் எல்லாமே. வருத்தப்படாத, சரியாயிரும். சரி நம்ம ராஜா கையில் கல்யாணத்தை பார்ப்போம், பண்ணுவோம். சரியா? கவலைப்படாதீங்க மாமா. அங்க பாருங்க, நீங்க கவலைப்படவும் உங்க தங்கச்சி எல்லாருமே கவலைப்படுறாங்க. நே கவலைப்படாதனே, ஓ வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. அதில் அந்த பசங்க வாழ்க்கை வேற. என்ன பண்ணுறதுனே எங்களுக்கு தெரியலனே. ஆமாண்ணே, வருத்தப்படாத, எல்லாமே சரியாயிரும். ஆமாண்ணே, ரொம்ப வருத்தப்படாதீங்க. கஷ்டமா இருக்கு, கவலையா இருக்கு நீங்க இப்படி வருத்தப்படுறத பார்த்தா. இதுக்குனால எனக்கு என்ன வேணும்? என் தங்கச்சிங்க இருக்கும்போது நான் எதுக்கு கவலைப்பட போறேன்? சரி கவலைப்படாதீங்க, நீங்களும் வருத்தப்பட்டு இருக்காதீங்க. சரி போதும் நம்ம கவலைப்பட்டது. நம்ம கல்யாண பேசுவோம். நம்ம சந்தோஷமான விஷயத்த பேசும்போது எதுக்குது? சரிப்பா இன்னைக்கு நம்ம ஜோசியரை போய் பார்த்துருவோமா? பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. என்ன நிச்சயம் பண்ணுவோமா இல்லை நேராக கல்யாணத்தை வச்சிருவோமா? அத்தை, எனக்கு தெரிஞ்ச நிச்சயம் எல்லாம் வேணாத்த. ஒரு நாள் வந்து கையலுக்கு பூ வச்சுக்கலாம் அத்தை. பூவை வச்சுட்டு நம்ம என்ன செய்யலாம், நேரா கல்யாணத்தை பண்ணிடுவோம். சரிங்களா? வீட்டு அளவுல பூ வச்சுக்கிடுவோம், அவ்வளவுதான். அப்படி சொல்றியா? அதுவும் நல்லதே. சரி, அப்போ கல்யாணத்தை கிராண்டா பண்ணிக்கிடுவோம். வீட்டு அளவுல நம்ம பூ வைக்கிற ஃபங்க்ஷனை வச்சு விட்டுட்டு நம்ம என்ன செஞ்சுக்குவோம், நேரா கல்யாணத்தை வச்சுக்கிடுவோம். மொத்தமா பிள்ளைங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சிருவோம். சரிங்களா? நம்ம கிராண்டா மொத்தமா பிள்ளைங்க பெரிய மண்டபமா பிடிச்சி கல்யாணத்தை மொத்தமா வச்சுக்கலாம். சரிங்களா? சரிப்பா. சரி, அப்போ நான் பூ வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கல்யாணத்துக்கு நாள் குறிப்போம். நாளை குறிச்சிட்டு இடையில வந்து பூ வைக்கிறதுக்கு ஒரு நல்ல நாள் குறிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். அன்னைக்கு பூ வைக்கிற ஃபங்க்ஷனை வீட்டளவில் நம்ம வீட்டை குடும்பத்தளவில் வச்சுக்கிடுவோம். சரியா? அப்புறம் கல்யாணத்தை மொத்தமாக கிராண்டாக வச்சுக்கலாம், பத்திரிக்கை அடிச்சு எல்லாம் பண்ணி. சரிங்களா? அப்போ உங்களுக்கு ஓகே தானே? சரி தானே? எனக்கு ஓகே தான்மா. எனக்கும் சம்மதம் தான்மா. ஓகே தான். என்னப்பா 3 பேத்துக்கு என்ன எதுக்கு சோகமாக இருக்கீங்க? நல்ல விஷயம் பேசுகிறோம்ல, எல்லாம் சரியாக போயிடும். அதெல்லாம் சந்தோஷமாயிருவா உங்கள் அண்ணன், அதெல்லாம் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஓகே தானே? பூ வச்சுட்டு கல்யாணத்தை வச்சுக்கிடுவோம் நேரா.
இதெல்லாம் எப்படி ஏத்துக்க முடியும்? எதைப்பா ஏற்றுக்க முடியாது? என் தங்கச்சிங்க நீ சோகமா சொன்னா என்னால எப்படித்தான் ஏத்துக்க முடியும்? இப்ப சிரிச்சுக்கிட்டே சொன்னாதான் நான் ஏத்துக்குவேன். இப்படி அழுதுகிட்டே சோகமா சம்மதம் சொன்னா நான் எப்படி ஏத்துக்கிறது? பாடுறா தங்கச்சிகளுக்கும் அண்ணனுக்கும் பாசத்தை பாருங்கன்னு எவ்வளவு பாசம்னு. நீங்க அண்ணன் தம்பிலாம் நல்லா பாசமா இருக்கும் போது நான் என் தங்கச்சிங்களை எப்படி நான் விட்டு கொடுக்க முடியும்? எனக்கு முத்தான தங்கச்சிங்கல்ல எனக்கு எல்லாரும். என்ன கேட்குறான்ல, சிரிச்சுக்கிட்டே சம்மதம் சொல்லுங்க. சும்மா போங்கண்ணே, சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டே. பாடுறா என் தங்கச்சிங்களுக்கு ஓரமா சிரிப்பு வருது, சிரிக்க மாட்டாங்க. அண்ணே சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காதண்ணே, நாங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமாண்ணே, என்ன நீ கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? நாங்கள் உன்னை நினச்சி எவ்வளோ கவலைப்பட்டுக்கிட்டு கிடக்கோம். அண்ணனே நானே சொல்றேன் போதும் கவலைப்பட்டது. சிரிச்சுட்டே சம்மதம் சொன்னாதான் இப்ப நல்லா ஏத்துக்குவேன், இல்லாட்டி ஏத்துக்க மாட்டேன். 3 பேரும் சிரிச்சுட்டே சம்மதம் சொன்னாதே நான் ஏத்துக்குவேன், இல்லாட்டி ஏத்துக்க மாட்டேன். உங்க அண்ணன் சொல்றாருலம்மா 3 பேர் சிரிச்சுக்கிட்டதே சம்மதத்தை சொல்லுங்க. ஆமா சொல்லுங்க 3 பேரும். சரியானே? ஃபோன் பண்ணா போவே மாட்டேங்குது. ஐயோ பாவம், அவர் தேடிக்கிட்டே இருப்பாரு என்ன. இறைவா, எப்படியாவது அவர் ஃபோன் எடுக்கணும். எத்தனை தடவை போட்டாலும் எடுக்கவே மாட்டேங்குதே, நான் என்னதான் பண்றது தெரியலையே. இறைவா இறைவா, எத்தனை தடவை ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. ஃபோனே போவே மாட்டேங்குது, நான் என்ன செய்யறது? ஏன் இப்படி எங்களை பேச்சு வச்சு வேடிக்கை பார்க்குற? இதுல என்ன சந்தோஷம் இருக்கு? எனக்கு ராஜா இல்லாத வாழ்க்கை என்னால சொல்லவே முடியல. நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்கு. அவர் பாவம் நாங்க போய் தேடிக்கிட்டே இருப்பாரு. அவர் இல்லாத வாழ்க்கை எனக்கு நரக வாழ்க்கை மாதிரி இருக்கு. ப்ளீஸ்ங்க, எப்படியாவது என்கிட்ட வந்துருங்க. நீங்க இல்லாம என்னால இருக்கவே முடியலங்க. திருப்பி போட்டு பாப்போம். சுத்தமா ரிங்கு போக மாட்டேங்குது. ஐயோ கையல், ஐயோ பாட்டி. வாங்க பாட்டி. என்னம்மா இங்கே தனியாக நிற்கிற நீ? இல்ல பாட்டி, அவருக்கு ஃபோன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் பாட்டி. சரிம்மா. நான் எடுத்தானா எடுக்கலையா? ஃபோனே போவே மாட்டேங்குது பாட்டி. என்ன பாட்டி செய்யறது? சரிம்மா கவலைப்படாத, ஃபோனு எடுக்கலைன்னா என்ன செய்யறதுன்னு தெரியலையே. பாலா தம்பியாவது எனக்கு 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை போடும். இப்போ போடுவாங்களா பாட்டி இன்னைக்கு? நீங்கள் வர அன்னைக்கு காலையில் தான்மா பேசினேன் நான். நீங்கள் வரது தெரியாதுல்ல, ஆனால் அதனால நான் பேசினேன். பேசிட்டு வச்சிருச்சு, ஒன்றும் சொல்லலை. சூர்யாலாம் இங்கே வராங்க, வீட்டுக்கு திரும்பிட்டாங்க அப்படின்னு மட்டும் சொன்னேன், வேறு எதுவும் சொல்லிக்கல. ஏன்னா நீங்கள் வரது தெரியாதுல்ல எனக்கு. அதுக்கப்புறம் திருப்பி ஃபோனே பண்ணவே இல்லை. எப்படியும் இன்னைக்கு பண்ணும் இல்லை நாளைக்கு பண்ணும். அப்படியே பாட்டி, இன்னைக்கு பண்ணாங்க இல்லை நாளைக்கு பண்ணுவாங்களா? ஆமாம்மா, ஃபோன் போடுவார், பார்ப்போம் என்னன்னு, பார்த்துக்கிட்டு என்னன்னு செய்வோம். சரிம்மா, உனக்கும் ராஜாவுக்கும் கல்யாணம் பேசியிருக்கு, உன் மாமா வந்திருக்காருல பார்த்தேல? ஆமா பாட்டி. உனக்கு எதுவும் இல்லைல்ல, கல்யாணம் பண்ணிக்கிறேல? பாட்டி எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு பாட்டி. எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு பாட்டி. சரிம்மா, உன் சந்தோஷம் தானே முக்கியம். அதனால தானே பாட்டி இவ்வளோ முயற்சி பண்ணி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிங்க பாட்டி. பாட்டி அவர்கிட்ட எப்படியாவது பேசணும் பாட்டி. பாவம், அவர் தேடிக்கிட்டே இருப்பார்ல பாட்டி. சரிடாம்மா, அதெல்லாம் நீ கவலைப்படாத. என்ன தம்பி பார்த்துக்கிறோம், ராஜா அதெல்லாம் பார்த்துக்குருவான். பாலா தம்பி இருக்கார்ல, பார்த்துக்குருவார். அதெல்லாம் நீ எதுவும் நினச்சிட்டு இருக்காது சரியா? நீ சந்தோஷமா இரு. ராஜா வந்தோடனே உனக்கும் ராஜாவுக்கும் கல்யாணம் தான் சரியா? அண்ணே அக்கா கல்யாணம் நடக்கும்ல, அப்போ உனக்கும் சேர்த்து கல்யாணம் பண்ணிடுவோம் சரியா? சரிங்க பாட்டி. பாட்டினா பாட்டி தான். பாருடா என் பேத்தி ஐஸ் வைக்கிறத. பாட்டி நான் ஐஸ்லாம் வைக்கல பாட்டி. சரிம்மா. சரி, இப்போ போய் நாங்கள் ஜாதகம் பார்த்துட்டு தேதி குறிச்சிட்டு வந்துடுறோம் சரியா? நீங்கள் எல்லாம் இருங்க. அக்காட்ட அண்ணிட்டெல்லாம் சொல்லியிருக்கேன், மீனாளையெல்லாம் இருக்காங்க, கவினண்ணே சந்தோஷ் மாமா எல்லாம் இருக்காங்க, பார்த்துக்குருவாங்க சரியா? சரிங்க பாட்டி. டோர் லாக் பண்ணிக்கோங்க சரியா? சரிங்க பாட்டி, பண்ணிக்கிறோம். சரிம்மா, சரி பாட்டி போயிட்டு வந்துடுறேன். போய் தேதி குறிச்சிட்டு வந்துடுறோம். பாட்டி வரும்போது அப்படியே ஸ்வீட்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வாங்க பாட்டி. என்னம்மா ஸ்வீட் வேணும் உனக்கு? என்ன ஸ்வீட் வேணும்? பாட்டி எனக்கு ரசகுல்லாவும் குலோப் ஜாமுன் அப்புறம் ஸ்வீட் ஏதாவது வாங்கிட்டு வாங்க பாட்டி. சரிம்மா வாங்கிட்டு வரோம். சரிங்க பாட்டி. போய் அக்கா அண்ணி எல்லாம் இருக்காங்க, அங்கே போய் உட்காருங்க. இங்கே தனியாக நிற்கக்கூடாது. அப்புறம் இப்படியே அழுதுகிட்டு இப்படியே இருந்தீங்கன்னா, கஷ்டப்பட்டுட்டு இப்படியே இருந்தீங்கன்னா ஃபேஸ் அப்புறம் ஒரு மாதிரியாக பெரும் முகம்லாம். அப்புறம் ராஜா தம்பி வந்து என்ன பாட்டி என் பொண்டாட்டி இப்படி வச்சிருக்கீங்களா அப்படி கேட்பாரு. அப்புறம் பாட்டி
எப்பவும் சமயத்தில் உனக்கு உங்களுக்கு கல்யாணம் பேசிகிட்டு இருந்த பாரு, அந்த சமயத்தில் வீட்டுக்கு வந்துட்டு பாட்டியும் பொண்டாட்டி என்ன செய்கிறா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்குறாரு. அப்புறம் நான் என்ன சொல்லுவேன்? போங்க பட்டி, சும்மா கிண்டல் பண்ணிட்டே இருக்காதீங்க. ஓஹோ, வெக்கப்பட்டது போதும், எந்திரிங்க. பாட்டி என்னங்க பட்டி, இப்படி சொல்லாதீங்க பட்டி. இப்படியே பேசிகிட்டே இருந்தால் உன்கிட்ட பேசிகிட்டே இருக்க வேண்டியது. சரி வா போவோம், எனக்கும் டைம் ஆச்சு. கீழே எல்லாம் உட்காந்துருக்காங்க. சரிங்க பட்டி. ஐயா ஜாலி, கல்யாணத்துக்கு நாள் குறிக்க போயிட்டாங்க. ஆமாண்டி, எங்களுக்கு கல்யாணத்துக்கு நாள் குறிக்க போயிருக்காங்க. நீ ஜாலி ஜாலி. கத்தாதீங்கடி, நல்லா வருவீங்க. அப்போ உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? எனக்கு தான் சந்தோஷம். அதான் நீ நாங்களும் சொல்கிறோம். சரிடி, ரொம்ப கத்திக்கிட்டு கிடக்காதீங்க. அக்கா, அப்போதான் 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க, நீங்கள் பார்க்கலையா? இது வேற பண்ணாலுங்களா 2 பேரும்? நினைச்சேன். ஆமாக்கா, அந்த ரூம்ல 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இவளுங்களும் இதெல்லாம் செய்யாட்டி தான் ஆச்சரியம். இதெல்லாம் முன்னாடி, இதை விட முன்னாடி ரொம்ப சட்டை செய்வாளுங்க. அக்கா எங்களை ரொம்ப புகழாதக்கா. ஆமாமா, அப்படியே உங்களை புகழ்றாங்க. அண்ணே ஃபோன் பண்ணாரா? இல்ல ஷைலு, ஃபோன் பண்ணவே இல்லை. அப்போதான் கால் பண்ணிட்டு இருந்தீங்க காலையில். ஆமாண்டி, ஃபோன் பண்ணி பார்த்தேன், எடுக்கல. என்னாச்சுன்னு தெரியல, நானும் ஃபோன் பண்ணி பார்த்தேன், எடுக்கல. அம்மாவும் போட்டு பார்த்தாங்க, எடுக்கல. சரி, வேலையா இருப்பாங்க, அதனால எடுக்காம கூட இருப்பாங்க. மீட்டிங் சொல்லி தானே போனாங்க, அதனால வேலையா இருப்பாங்க. சரிங்க நீ. அண்ணி அண்ணி. என்ன ஷைலு? அண்ணி என்ன நீ காலையில இருந்தா இப்படி உட்காந்துருக்கா? அதாண்டி எனக்கு தெரியல. நல்லா செமக்க கொடுத்து விட்டு இருக்காரு போல அண்ணே. சும்மா இருடி, ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பா. வம்பளத்தை பாப்போமா? அண்ணி வேணா அண்ணி. வந்துருவா உடனே, பேசாம இருடி. சரி இருங்க, உரண்டை இழுத்து பார்ப்போம். அண்ணி வேணா அண்ணி, சும்மா இருங்க நீ. சும்மா இருடி, நான் பேசாம தான் ரெடி உட்காந்துருக்கேன். என்னாச்சுக்கா? அது ஒன்றும் இல்லைம்மா, சும்மா லைட்டை தொண்டை கட்டிக்குச்சு. சரிங்க நீ. ஆனந்தி அண்ணி நீங்கள் கூப்பிடுங்க. நீயே கூப்பிடு, நீயே ஆரம்பிச்சு வையத. அண்ணி, இந்த குடும்பத்துக்கே நீங்க தான் ஃபர்ஸ்ட் மருமக, நீங்களே முதல்ல ஆரம்பிச்சு வைங்க அண்ணி. ஆனந்தி அண்ணி இவ நீ ரொம்ப ஓட்டா பார்த்துக்குங்க. அண்ணி, நமக்குள்ளேயே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆரம்பிச்சு வைங்க. அதுவும் சரிதான். கொண்டு வேண்டி நானே மறுவதே பேசாம இருந்துருங்க. அதெல்லாம் முடியாது. என்னாச்சுக்கா? என்னாச்சு நீ? அது ஒன்றும் இல்லைம்மா அழகி, இதுங்க 2 லூஸுங்க, உளறிட்டு கிடக்குங்க. அண்ணி அழகி வேற இருக்கா, எப்படி அண்ணி கேட்கறது? சரி பொறு, ஒன்று பண்ணுவோம். அவள் கையில் விட 2 வயசு 3 வயசு சின்ன வயசுன்னு நினைக்கிறேன். அவள் முன்னாடி எப்படி அண்ணி பேசுறது? ஆதிரா சோனி வயசு தான் இருக்கும் போல. சோனிக்கும் கையலுக்கும் ஒரே வயசு தாண்டி. ஆமால, நம்ம இப்போ கல்யாணம் பண்ண போகிறோம், அதனால ஒன்றா சுற்றிக்கிட்டு இருக்கோம். அழகியாக்கு சேர்த்து விட்டுருவோமா? சரி இருங்க. இன்னைக்கு என்னமோ மதியானத்தோடு ஒடியான்ட்டாளுங்க, எல்லாம் அந்த ரூமில் ஆட்டு அடிச்சிட்டு கிடக்குறாளுங்க, அங்கே பற்றி விட்டுருவோமா? எப்படி அண்ணி போன்னு சொல்கிறது? அண்ணி எனக்கு ஒரு ஐடியா, இருங்க நான் போயிட்டு வந்துடுறேன். இருங்க நான் பண்ணிட்டு வேலையை மட்டும் பாருங்க, காரியத்தை கட்சி தான் முடிச்சுட்டு வரேன். போ, வெற்றியோட திரும்பி வா. அண்ணி என் வீட்டுக்கார பேர் வெற்றி இல்லை, சூர்யா. அடிச்சேன் பரவாயில்ல, சூர்யாவா? புடி, போய் பண்றத பண்ணிட்டு போ. சரிங்க நீ. அண்ணி எங்கே போகிறாங்கக்கா? டோர் நல்லா லாக் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு வர போயிருக்காமா. ஓ சரிக்கா. மீனாக்கா 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 மீனாக்கா. இப்போ எதுக்கு அவளை கூப்பிட்டு இருக்க? கூப்பிட திரும்பவே மாட்றா. என்னாச்சு இவளுக்கு? உடம்பு எதுவும் சரியில்லையா? அவ தலைவலிக்குதுன்னு அப்போதே சொல்லிக்கிட்டு இருந்தாமா, அதனால விட்டுரு, அவ அமைதியா உட்காரட்டும். இப்படியே உட்காந்துட்டே இருக்கிறதுக்கு செத்த நேரம் படிக்கலாம்ல, அதுக்காக சொன்னேன். சரிம்மா விட, அவ கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அவளே படுப்பா. ஒரு மாதிரியா இருக்கிற மாதிரி இருக்கும், மாத்திரை கொடுத்தேன் போட்டிருக்கா. சரி அக்கா. வாமா. இன்னைக்கு ஏண்டி வெள்ளனே வந்து ஆட்டம் ஆடிட்டு இருக்கீங்க 3 பேரும்? அதெல்லாம் அப்படித்தான். வாய் ரொம்ப பேசுறடி நீ. அதெல்லாம் அப்படித்தான். என்னடி நொப்பிடுதான் இருக்க, பாட்டு பாடிக்கிட்டு இருக்க? சும்மா வந்தோடனே இது பண்ண ஆரம்பிச்சிட்டா. பேசாம பொடி, நீ முதல்ல பொடி. ஏய் இந்தா, எதுக்கு இப்ப சண்டை
போட்டுட்டு இருக்கீங்க? இந்த ராமதே இருங்கடி. அவனேக்கா முதல்ல என்கிட்ட சண்டை போடுறா. இல்ல இப்போ 2 பேரும் அமைதியால 2 பேத்துக்கு அடி தான் இப்ப. சாப்பிட்டீங்களாடி? சாப்பிட்டோம்க்கா. பிரியாணி இருந்துச்சுல சாப்பிட்டோம் வச்சு. சோனி அங்க 65 எடுத்து வச்சிருந்தேன், அதை வச்சு சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம் நீ வச்சு. சரிம்மா. இன்னைக்கு ஏன் பிரியாணி பண்ணீங்க? இன்னைக்கு வீட்ல ஒருத்தரையும் காணோம். அப்பா அம்மா பெரியப்பா பெரியம்மா பாட்டி யாரையுமே காணோம். கல்யாணத்துக்கு தேதி குறிக்க போயிருக்காங்கடி எல்லாரும். எங்களுக்கும் தேதி குறிச்சிட்டு அப்படியே ராஜா மாமா இருக்கார்ல அவருக்கும் கையலுக்கும் கல்யாணத்துக்கு அப்படியே என்னன்னு கேட்டுட்டு ஒரே தான் கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்கடி. அதுக்கு தான் எல்லாம் சேர்ந்து போயிருக்காங்க. 3 பேத்துக்கு ஒரே மாதிரி தான் கல்யாணம் வைக்கிறது, தேதி மட்டும் குறிக்க போயிருக்காங்க. ஏய் ஜாலி ஜாலி ஜாலி, நம்ம வீட்ல கல்யாணம் வைக்க போறாங்க. ஏய் ஜாலி ஜாலி ஜாலி, நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஏய் ஜாலி ஜாலி ஜாலி. சரி சரி சோனி, போது 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 டான்ஸ் ஆடுனது. அழகி என்ன இங்கே உட்கார்ந்திருக்க? ஆமா, நீங்களா இல்லையா? சும்மா உட்காந்து எல்லாரும் கூட பேசிட்டு இருந்தேன். வாங்க, செம ஃபன்னா போயிட்டு இருக்கு எல்லாரும். வா வா போலாம். அப்படியா? சரி சரி நானும் வரேன். அண்ணி நாங்க எல்லாரும் அந்த ரூம்ல இருக்கோம். அண்ணி அக்கா நானும் அங்க போறேன். சரிங்க மாமா. வா அழகி போலாம். சோனி அப்படியே டோரை லாக் பண்ணி விட்டு போ. சரி அண்ணி. எப்படி அண்ணி? பிரமாதம். சரிடி, அவ இப்ப ஏதோ ஒரு குழப்பத்துல தான் இருக்கா. அதனால தான் அழகிய வெளில போக சொன்னது. அந்த பிள்ளை கல்யாணம் ஆகாத பிள்ளை இல்லையா, அதனால இப்போ அவள் குழப்பத்தை கொஞ்சம் சரி பண்ணுவோம். ஏன்னா அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சா நல்லதுதான். நம்ம வீட்டில் என்ன எடுத்துக்கிறாங்களோ அது அடுத்த பிரச்சனை. ஆனால் நீ சூர்யானிட்ட சொல்லிட்டேல, அப்போ அவர் பார்த்துக்குருவாரு. அவர் ஒன்றும் சொல்லலைன்னா அவர் பார்த்துக்குருவாரு. இப்போ அவள் குழப்பத்தை கொஞ்சம் தீர்த்து வைக்கணும்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். சரிங்க நீ. மீனா மீனா அண்ணி ஒரு பேச்சு பச்சு காணோம். பயங்கரமா ட்ரீம் அடிச்சிட்டு இருக்கா நீ இவ. சரி சரி போற, நான் கூப்பிடுறேன். மீனா. என்ன மீனா? கூப்பிட்டு ரொம்ப நேரம் கூப்பிட்டுட்டே இருக்கோம், நீ ஒண்ணுமே பேசவே மாட்ற. மீனா ரொம்ப நேரம் கூப்பிடுறோம், நீ பேசவே மாட்ற ரொம்ப நேரமா. யார்கிட்டயா செமக்க வாங்கிட்டு வந்துட்டியா? அண்ணி இதுக்கு மட்டும்தான் அவளுக்கு உயிர் வந்திருக்கு. என்ன மீனா என்னமா யோசனை பண்ணிக்கிட்டே இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, சும்மா தான் தலைவலிக்குது சொன்னேன்லக்கா. அப்போத அண்ணி ஒரு நிமிஷம் இருங்க, நேரடியாகவே பேசுவோம். எதுக்கு சுற்றி வளைச்சு? என்னாச்சு அண்ணி? சொல்லுங்க அண்ணி. மீனா காலையில் நீ அண்ணன் கூட பேசிகிட்டு இருந்தேல, அதை நாங்கள் 3 பேர் பார்த்தோம். அண்ணி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணி, நாங்கள் சும்மா தான். அவங்க சும்மா நீங்கள் இருக்கீங்கன்ட்டு வந்துட்டாங்க, அதான் பேசிகிட்டு இருந்தாங்க. வேற ஒன்றும் இல்லை அண்ணி. அடியே நாங்கள் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பார்த்துட்டு தான் வந்தோம். அக்கா பதறாத ஒன்றும் இல்லை. அது அது வந்து அக்கா அது இதுல நீ பதட்டப்பட என்ன இருக்கு மீனா? ஆமா மீனா, அதுல பதட்டப்படுறதுக்கு என்ன இருக்கு? சொல்லு, உன் மனசுல என்ன இருக்கு? அண்ணன் சொல்லிட்டாரு, அவர் மனசுல இருக்கிறத சொல்லிட்டாரு. உன் மனசுல என்ன இருக்கு? விருப்பம் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாத மீனா. உனக்கு அண்ணன் மேல விருப்பம் இருக்கு. விருப்பம் இருக்கிறனால தான் அண்ணன் உன்னை தொட்டும் போது நீ அமைதியா இருந்த. இல்ல இல்ல நீ, நான் எடுக்கதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், அவங்க தான் கேட்காம. அதுல ஒன்றும் இல்லை மீனா. ஆனா ஒருவேளை உனக்கு பிடிக்காம இருந்துச்சுன்னா நீ அவரை கன்னத்துல செப்புன்னு ஒரு இருக்க வேண்டியதானே? அவரை எப்படிக்கா நான் அடிக்க முடியும்? அதுவே மீனா, அவரை உன்னால அடிக்க முடியலல, அப்ப உனக்கு தோணுதுல, அதனால தான் சொல்றேன். அவருக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கும் அவரை பிடிச்சிருக்கு. இல்லக்கா, அது எப்படிக்கா ஏத்துக்குவாங்க அவங்க வீட்டுல? நான் அண்ணாத தானக்கா, என்னை எப்படி ஏத்துக்குவாங்க? அவங்களுக்கும் புரிய மாட்டேது, நீங்களும் புரியாம பேசுறீங்க. இன்னொரு தடவை அண்ணாதன்னு சொன்னா அப்படியே அரைஞ்சிடுவேன் நான் உன்னை. உங்க அண்ணன் அன்னைக்கே சொல்லியிருக்காருல, அப்படி சொல்லக்கூடாதுன்னு. உங்க அண்ணன்ட்ட சொல்லவா? வேணாம் நீ சொல்லாதீங்க அண்ணன்ட்ட சொன்னா அப்புறம் அண்ணன் ஃபீல் பண்ணுவாங்க, அப்புறம் திட்டுவாங்க. ஃபீல் பண்ணுவாருன்னு தெரியுது, திட்டுவாருன்னு தெரியுது. அப்போ உனக்கு ஒரு உறவு தானே அவர். அப்புறம் அவர் இருக்கும்போது நீ எதுக்கு அண்ணாதன்னு சொல்ற? இப்போ அவர் கேட்டால் ஃபீல் பண்ண மாட்டாரா? ஆமா நீ, சாரி நீ, இனிமேல் சொல்ல மாட்டேன். உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அதை மட்டும் சொல்லு. பின்னாடி வர பிரச்சனையெல்லாம் உங்க அண்ணன் சூரிய அண்ணன் பார்த்துக்கிடுவாரு, சரியா? அஸ்வின் அண்ணன் வந்து உன்னை பிடிச்சிருக்க சொல்லிட்டாரு. நீ அவரை பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு மட்டும் சொல்லு. பிடிச்சிருந்தாலும்
பண்றது நீ? அது அப்புறம் பார்த்துக்கலாம் மீனா, பிரச்சனைலாம் வராது, அந்த அளவுக்குலாம் இருக்க மாட்டாங்க. உன்னையும் இந்த வீட்டில் ஒரு ஆளாக தான் நினைக்கிறாங்க, நீயும் இந்த வீட்டில் ஒரு ஆள் தானே. நீ எதுக்கு அப்போ வேற்றுமையாக பார்க்குற எங்களை? உன்னை யாராவது இங்கே வேற்றுமையாக பார்க்குறாங்களா? நீ எதுக்கு வேற்றுமையாக பார்க்குற? மீனா, நீ இப்போ முடிவை மட்டும் சொல்லு. நீ உன்னை என்னன்னு உன்னை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலை, நீ என்ன முடிவை மட்டும் சொல்லு. உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அண்ணனை? இதெல்லாம் பிடிச்சிருக்கு கையில், நம்மகிட்ட தான் சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் காலையில் வாங்கிக்கிட்டாங்கல்ல, நல்லா வாங்கி கொடுத்து அண்ணி கொடுத்து தான் அமைச்சிருக்காரு. அண்ணி சும்மா இருங்க நீ. பாரா வெக்கத்தன மீனாவுக்கு. அப்புறம் என்ன, உனக்கு பிடிச்சிருக்கல அண்ணனை? பிடிச்சிருக்கு அண்ணி. ஆனா எல்லாரும் ஏத்துக்குவாங்களா ஏத்துக்க மாட்டாங்களான்னு தான், ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு தான் நீ பயமா இருக்கு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை மீனா, அதெல்லாம் பார்த்துக்கலாம். மீனா, இன்னொரு விஷயம் தெரியுமா? நான் உங்கள் சூர்யா அண்ணன்ட்ட சொல்லிட்டேன் இந்த விஷயத்த. சிச்சோ, அண்ணே நீ திட்டினாங்களா அண்ணி? இல்லை, அவர் சந்தோஷப்பட்டார். உனக்கு பிடிச்சிருக்குன்னா அவருக்கும் சம்மதம் தான் சொன்னார். சரிங்க அண்ணி. அதெல்லாம் உங்கள் சூர்யா அண்ணன் பிரச்சனை வந்தால் உங்கள் அண்ணன் தலையிட்டு இருக்கார்ல, உங்கள் அண்ணனுக்கே சம்மதம் சொல்லிட்டாரு. அதனால உனக்கு கன்சிடர் பண்ணுவார், நீ அதெல்லாம் ஃபீல் பண்ணாத. என்ன எப்படினாலும் உங்களை சேர்த்து வச்சிருவாரு. சரிங்க அண்ணி. ஏ